உத்தரப்பிரதேசத்தில் ஆளும் சமாஜ்வாதி கட்சிக்குள் மோதல் வலுத்துள்ள நிலையில் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் சித்தப்பா சிவபால் யாதவை அமைச்சரவையில் இருந்து நீக்கியுள்ளார். சிவபால் யாதவுக்கு ஆதரவாக செயல்பட்ட 3 அமைச்சர்களும் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர். கட்சி எம்எல்ஏக்கள் அனைவருடனும் அகிலேஷ் யாதவ் ஆலோசனை நடத்தி இந்த முடிவினை அறிவித்துள்ளார். இதனால் சமாஜ்வாதி கட்சியில் மோதல் மேலும் அதிகரித்துள்ளது. அடுத்த ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஆளும் சமாஜ்வாதி கட்சியினுள் மோதல் எழுந்தது. முதலமைச்சர் வேட்பாளராக அகிலேஷ் யாதவை அறிவிக்காததால் அவரது ஆதரவாளர்கள் அதிருப்தியில் உள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் ஆளும் சமாஜ்வாதி கட்சியில் உச்சக்கட்ட மோதல் ஏற்பட்டிருக்கிறது. சித்தப்பா சிவபால் யாதவை அமைச்சரவையிலிருந்து நீக்கியிருக்கிறார் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது டெல்லி செய்தியாளர் கணபதியிடம் கேட்டறியலாம். கணபதி, உத்தரப்பிரதேசத்துல ஒரு ஆளும் கட்சியா இருக்கிறது சமாஜ்வாதி கட்சி, தேசிய அளவுலையும் ஒரு மிகப்பெரிய கட்சியா பார்க்கப்படுது சமாஜ்வாதி கட்சி. இப்படி இருக்கிற சூழல்ல அந்த ஆளுங்கட்சிக்குள்ள ஏற்பட்டுள்ள இது மாதிரியான குளறுபடிகளுக்கு என்ன காரணம்? மிகவும் முக்கியமாக உத்தரப்பிரதேசத்தின் முதலமைச்சராக இருக்கும் அகிலேஷ் யாதவ் மற்றும் அவருடைய உறவினர்களுக்கு இடையே மோதல் வலுத்திருக்கிறது. கட்சியின் தலைவரான முலாயம் சிங் யாதவ் அகிலேஷ் யாதவின் தந்தை என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அவர்தான் சென்ற தேர்தலிலே சமாஜ்வாதி கட்சி வெற்றி பெற்ற பிறகு அகிலேஷ் யாதவை முதலமைச்சராக வரட்டும் என அறிவித்தார், முடிவு செய்தார். அதற்கு முன்பு உறவினர்கள் அனைவரும் முலாயம் சிங் யாதவை முதலமைச்சராக வர வேண்டும் என்று விரும்பியிருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கட்சியின் கட்டுப்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அகிலேஷ் யாதவ் இழந்து வருகிறார். அவருடைய உறவினர்கள் கட்சியை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிட்டார்கள். குறிப்பாக சிவபால் யாதவ் போன்றவர்கள் கட்சியிலே மிகவும் வலுவாக செல்வாக்குடன் இருக்கிறார்கள் என்று பல்வேறு செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தன. அதன் விளைவாக முலாயம் சிங் யாதவ் இந்த சூழ்நிலையை கட்டுக்குள் கொண்டு வர முயற்சிகள் செய்தார். ஆனால் அகிலேஷ் யாதவ் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை என தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்திலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. முலாயம் சிங்கின் யாதவின் உத்தரவுகளுக்கு அகிலேஷ் யாதவ் ஒத்துக்கொள்ளாததால் தற்போது குடும்பத்துக்குள் கடும் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. மற்ற உறவினர்கள் மூலமாக கட்சியை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும், அரசையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும் என முலாயம் சிங் யாதவ் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார். இதன் காரணமாகத்தான் அகிலேஷ் யாதவை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கவில்லை. ஆகவே கட்சிக்குள் இருந்து அகிலேஷ் யாதவின் ஆதரவாளர்கள் நீக்கப்படுவதும் அரசில் இருந்து அவருக்கு எதிராக இருப்பவர்கள் நீக்கப்படுவதும் தொடர்ந்து நடந்து வருகிறது. அரசு தற்போது அகிலேஷ் யாதவ் முதலமைச்சராக இருப்பதால் அவருடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. கட்சி முலாயம் சிங் யாதவ் மற்றும் அவருடைய உறவினர்கள் கட்டுப்பாட்டிலே இருக்கிறது. ஆகவே 2 கோஷ்டிகளுக்கும் இடையே கடுமையான மோதல் தற்போது நடந்து வருகிறது. இதற்கு தேர்தல் சமயத்திலே என்ன முடிவு ஏற்படுமோ அது கட்சிக்கு கடும் விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும், இதன் காரணமாக மாயாவதி போன்றவர்களின் செல்வாக்கு அதிகரிக்கும், வருகின்ற தேர்தலிலே சமாஜ்வாதி கட்சி தோல்வியை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். கணபதி, அடுத்த ஆண்டு தொடக்கத்துல உத்தரப்பிரதேசத்துல சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கு. தந்தை முலாயம் சிங் யாதவ், மகன் அகிலேஷ் யாதவ் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மோதல் யாருக்கு சாதகமா இருக்கும்? ஒருவேளை காங்கிரஸ் கட்சி இப்போ தற்போது ராகுல் காந்தி தலைமையில் அங்க தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டு வருது. காங்கிரஸ் கட்சிக்கோ மற்ற கட்சிகளுக்கோ இதனுடைய பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? 2014 மக்களவை தேர்தலிலே உத்தரப்பிரதேசத்திலே பாரதிய ஜனதா கட்சி பெரும் வெற்றி பெற்றது. எதிர்பார்த்ததை விட மிகவும் அதிகமாக எண்ணிக்கையிலே அங்கே எல்லா தொகுதிகளிலும் வெற்றியை பெற்றது. காங்கிரஸ் கட்சி, சமாஜ்வாதி கட்சி ஆகியோர் ஒரு சில தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உருவானது. அப்போது நரேந்திர மோடி அலை இருந்ததாகவும், அதன் தொடர்ச்சியாக தற்போது கூட வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சிக்கு செல்வாக்கு அதிகம் இருப்பதாகவும் கருதப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சி தற்போது செல்வாக்கிலே முதலிடத்திலும், 2வது இடத்திலே மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சியும், 3வது இடத்திற்கு சமாஜ்வாதி கட்சி தள்ளப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உட்கட்சி பூசல் காரணமாக சமாஜ்வாதி கட்சிக்கு மேலும் பின்னடைவு ஏற்படக்கூடும் என்றும், ஆகவே காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதாவை தோற்கடிக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக ஏற்கனவே சமாஜ்வாதி கட்சிக்கு ஆதரவு அளிக்கலாம் என்றிருந்த சூழ்நிலை மாறி தற்போது மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாவதற்கான வாய்ப்புகள் தற்போது தெரிகின்றன. இதற்கு காரணம் என்னவென்றால், மாயாவதிக்கு ஆதரவளித்தால் அவர் பாரதிய ஜனதா கட்சியை தடுத்து நிறுத்த முடியும். முலாயம் சிங் யாதவ் மற்றும் உட்கட்சி பூசல் காரணமாக
சமாஜ்வாதி கட்சி வலுவை இழந்து வருகிறது. ஆகவே அவர்களுக்கு அளிக்கும் ஆதரவு வீணாகி போய்விடும். அதை மாற்றி பகுஜன் சமாஜ் கட்சிக்கு ஆதரவு அளிக்கலாம் என காங்கிரஸ் கட்சி ஆலோசனை செய்து வருகிறது. பாரதிய ஜனதாவை எப்படியும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சியை காங்கிரஸ் செய்கிறது. ஆகவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே கடுமையான போட்டி பாரதிய ஜனதா மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு இடையே நிலவலம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உத்தரப்பிரதேசத்தில் ஆளும் சமாஜ்வாதி கட்சியில் உச்சகட்ட மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மோதலின் முடிவுகள் எவ்வாறு அமையும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கணபதி.